வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை பற்றி சிந்திக்கும் பொழுதோ அல்லது நல்ல காரியத்தை பற்றிய பல நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளும் பொழுதோ பல தடைகள் அவ்வப்போது நேரிடும். இந்த தடைகளை எவ்வாறு இல்லாமல் செய்யலாம் அல்லது இந்த தடைக்கு என்னதான் தீர்வு என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது தினமும் 1.5 மணி நேரம் ராவுக்குரியது என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் கூறுவது என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் ராவுக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் நாம் எப்பொழுதும் ராவு காலம் என்று குறிப்பிடுகிறோம். இந்த காலத்தில் வெளியில் செல்லுவது என்றால் நீண்ட தூர பயணமோ அல்லது புதிய இடத்திற்கு பயணம் மேற்கொள்வதோ அல்லது புதிய முயற்சிகள் ஏதாவது செய்வதோ, உபநயனம் செய்வதோ அல்லது திருமணம் செய்வதோ ஆகிய சுப விஷயங்களை நாம் தவிர்ப்பது எப்பொழுதும் நம்முடைய சாஸ்திரத்திலும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலும் மேற்கொண்டு தான் வருகிறோம். அதாவது இப்படிப்பட்ட சுப நிகழ்ச்சிகளை நாம் தவிர்ப்பதுண்டு எப்பொழுது? ராகு காலம் வரும்பொழுது. மேலும் இந்த நேரத்தை எதற்காக பயன்படுத்தலாம் என்றால், இந்த நேரத்தில் துர்க்கை, காளி, அதே போல் அங்காரகன் என சொல்லப்படும் செவ்வாய் பகவான், பைரவர், சண்டிகா தேவி, பிருத்திங்கரா தேவி, நரசிம்மர் ஆகிய தெய்வங்களை வழிபட்டு வருவது சால சிறந்தது. மேலும் துர்க்கை சந்நிதியில் நடக்கும் ராகுகால பூஜையிலும் நாம் கலந்து கொண்டால் காரணமற்ற பயம், அதேபோல் எதிர்பாராமல் ஏற்படும் தடைகள், நம் வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள் ஏற்படும் பொழுது அதாவது நல்ல காரியங்கள் வரும்பொழுது ஏற்படும் பல தடைகள், அதே சமயத்தில் எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனை, கடன் தொல்லை ஆகியவை நிச்சயம் நீங்கும். மேலும் வெள்ளிக்கிழமை ராகு காலமான காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள் துர்க்கைக்கு தீபமேற்றி வழிபட்டால் நம் வீட்டில் குழந்தைகளுக்கு ஏற்படும் திருமண தடையும் நீங்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பல நல்ல விஷயங்களுக்கு தடை இருக்கும் என்றால், அந்த தடையை துர்காதேவியை வழிபடுவதன் மூலம், தினமும் துர்காதேவியை வழிபடுவதன் மூலம் நம்முடைய தடைகளை, வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல விஷயத்திற்கான தடைகளை நாம் தகர்த்தெறியலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.